சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10th இங்கிலீஷ்க்கான அஃபிஷியல் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் அப்படி தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி 10th ஸ்டடி பிளான் நம்ம அப்லோட் பண்ணி வச்சப்போ போய் பார்க்கறது நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதில் தான் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ 14 1 மார்க்ப்பா. 7 நிமிஷம் டாக்டர் வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா ஸ்டடி பிளான் வீடியோ பார்க்க போய் பாருங்கள். ஒரு 11 நிமிஷம் வீடியோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்டு வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போய் பாருங்கள். ஸோ 1 மார்க் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ பார்த்துட்டிங்களா? இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்து பார்ட் 2 செக்ஷன் 1 பாருங்கள். உங்களுக்கான இதுதான் 2 மார்க் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? What wake up mother which device are controlled using ACTIV controller? Why did Holmes and Smith to treat him? What was Frank sorry for? ஸோ அடுத்து 2 மார்க் பாருங்கள். ஸோ இது போயம் அப்ரிசியேஷன், ஓகேவா? மொத்தம் உங்களுக்கு 4 கேட்டிருப்பாங்க. 4 5 4 கேட்டு 3 எழுத சொல்கிறாங்க. 1 சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள். உங்களுக்கான கிராமர்ஸ், ஓகேவா? இந்த 5ல் நீங்கள் 3 எழுதணும். உங்களுக்கு பஞ்சுவேஷன் எழுதிடுவீங்க, ரீஅரேஞ்ச் எழுதிடுவீங்க. இன்னும் 1 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் கிராமர்ஸ் எழுதி தான் வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒன்று ரீரைட் த சென்டென்ஸ் அதர்வைஸ் எழுதணும், இல்லைனா உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் எழுதணும், இல்லைனா ரிப்போர்ட்டர் ஸ்பீச் இது 3 தான் ஒன்று எழுதி தான் வேறு ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு எழுதிடுங்க கரெக்டாக. அடுத்து செக்ஷன் 4 பாருங்கள். மேப்லாம் ரொம்ப ஈஸி, நான் சொல்லவே தேவையில்லை, ஈஸியாக எழுதிடுவீங்க. அடுத்து பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 3 செக்ஷன் 1 பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸ் 29 30 31 32 இந்த 4ல் நீங்கள் 2 எழுதி ஆகணும். அதேமாதிரி இதுலேயும் 2 எழுதி ஆகணும், ஓகேவா? அது ப்ரோஸு, இது போயம், ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டிங்களா? 29 30 31 32 அந்த 4ல் 2. அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள். 33 34 35 36 இந்த 4ல் 2 எழுதணும். அடுத்து 5 மார்க் பாருங்கள். இந்த ரெண்டுமே ரொம்ப ஈஸியான 5 மார்க்ஸ், ஓகேங்களா? ஸோ 38 கண்ணை மூடிட்டு எழுதிருங்க. ஏன்னா இந்த பேராகிராஃப் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயும் வரும், 8 மார்க்லேயும் வரும்பா. இந்த 5 மார்க்கு இந்த கொஸ்டின் ஒரு பேராகிராஃப் விட்டாங்க. அந்த பேராகிராஃப்ல இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை எடுத்ததுனா போதும் உங்களுக்கு மார்க். இது 5 மார்க்லேயும் இருக்குது, 8 மார்க்லேயும் இருக்குது. இதெல்லாம் லக்கு, உங்களுக்கு ஜாக்பாட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எழுதிடுவீங்க. அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். கணக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், லெட்டர் ரைட்டிங் இருக்கும், அண்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன உங்களுக்கு இருக்கும், நோட் மேக்கிங் இருக்கும், அண்டு எரர் ஸ்பாட்டிங் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், ஈஸியாக எழுதிடுவீங்க. அடுத்து லெட்டர் ரைட்டிங் 40 41 இது 2 எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அப்போ 42 பாருங்கள். பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன், இந்த பிக்சர்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி எழுதுனா போதும். ஸோ பாருங்கள், மார்னஸ் இருக்காங்க, அப்புறம் உங்களுக்கு பிரக்யானந்தா இருக்காங்க, ஓகேவா? 2 பேர் இருக்காங்க, செஸ் சாம்பியன்ஸ் இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி எழுதுனா போதும், ஓகேங்களா? மேக்னஸ் அண்ட் பிரக்யானந்தியன் இது வந்து என்ன தெரியுதோ ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுனா போதும் உங்களுக்கு மார்க்கு. அடுத்து 43 பாருங்கள். ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப் கொஸ்டின் கேட்பாங்க, அது ஆன்சர். இது வந்து உங்களுக்கு சம்மரி நோட் மேக்கிங், ஓகேவா? ரஃப் டிராஃப்ட் ஃபேட் டிராஃப்ட் எழுதுவீங்களா, அது உங்களுக்கு. அடுத்து கடைசியாக உங்களுக்கான எரர் ஸ்பாட்டிங், ஓகேவா? ஸோ இந்த இது இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் கரெக்டாக நீங்கள் 4 5 மார்க்ஸில் எழுதிக்கோங்க. அடுத்து மெமரி போயம் பாருங்கள். மெமரி போயம் நாட் மவுரிங் ஃபார் டேஷ் வித் சியர். ஸோ இது மாதிரி தான் மெமரி போயம் எழுதிக்கோங்க. அந்த ஆத்தர் பேர் எழுதிக்கோங்க, அந்த மெமரி போயம் பேரையும் எழுதிக்கோங்க, ஓகேவா? அடுத்து கடைசியாக 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஸோ சப்ளிமெண்ட்ரி இன்ஸ் டெவலப்பிங் மாதிரி தான் உங்களுக்கு. அதை டெவலப் பண்ணி எழுதணும். உங்களுக்கு 8 மார்க்கு 150 வேர்ட்ஸ் டெவலப் பண்ணி எழுதணும். அந்த கீழே பார்த்தீங்கன்னா 47 நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேராகிராஃப் விட்டாங்க, அந்த பேராகிராஃப் கொஸ்டின் கேட்பாங்க, அந்த ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப் இருக்கும், அதை எடுத்ததுனா போதும் உங்களுக்கு 8 மார்க். இதுவும் ஈஸி தான். அண்ட் அது பியும் பாருங்கள், பியும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. போயம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இது உங்களுக்கு ஈஸி தான். அதோட உங்களுக்கு 47 ஈஸி. ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நியூ சப்ஸ்கிரைபர், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க, ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.